சுரேஷனா சொல்ல தோசி காலையில என்னென்ன பண்ணிட்டு இருக்கா? காலையில ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து முத்துக்கா. அதனால வெளியே வந்துட்டு பல்லெல்லாம் அழைக்கிட்டு உள்ள போறேன். படுத்து கிடந்த இடத்துல இருக்கு ஒரு தேடி சுத்து கிடக்குனே. ஆமா தேடி நயனி நட்டுவகாளி என்ன இருக்குது, எப்படி கொடுக்கு எப்படி இருக்குது தெரியுதா? சரியா சமத்தனமா இருக்கு. அம்மா தெரியுது. இது வந்து லேசா நம்ம கையில காலில் இப்போ செத்துட்டு நம்ம வந்து இதுல விஷம் இருக்காது நம்ம நினைப்பானா. நம்ம நடந்து போகும்போது காலில் குத்திட்டுன்னு இது வந்து கொஞ்சம் கடுத்து கிடக்குறதுக்கா. அடுத்து சில ஆளுக்கு வந்து இந்த விஷம் ஒத்துக்கிடாத ஆளுக்கு வந்து இந்த ஒவ்வாமை, அடுத்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடும். அவங்களுக்கு காய்ச்சல், அந்த ஒரு மாதிரி வாந்தி அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு குழியை தோண்டி பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு குழியை தோண்டி இப்படி மண்ணை போட்டு மூட்டணும். இது வந்து யாருக்குமே ஒரு ஆபத்தும் வராது. அப்படியே பறிச்சுட்டு ஒரு நினைவு அஞ்சலி மாதிரி ஒரு 2 பூ சொருவிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீட்டுட்டு ஏதாவது ஒரு விஷப்பூச்சி ஏதாவது செத்து கிடந்துன்னு வைவனே, அப்படியே போடக்கூடாது. போட்டணும் அது வந்து நமக்கே 2 ஆபத்தாக வந்துடும். அது இறந்துருச்சு அதனால நம்ம ஆபத்து வராதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இது அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு லேசா யாருக்கு ஒரு குழி தோண்டிட்டு நம்ம 5 மண்ணை போட்டு மூட்டணும். அதனால நமக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. நம்ம வீட்டுட்டு ஏதாவது இறந்து கிடந்துன்னு வைங்களேன், அதை அப்படியே கண்டுக்காமலாம் விடக்கூடாது. அதை கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு மூட்டோம்னா ரொம்ப நல்லது. சரி வேணா பார்ப்போம்.